லயன் எக்ஸ்பிரஸ் கார்கோ நம்பகமான கார்கோ. இதோ நீங்களும் தொடர்பு கொண்டு உங்களுடைய கார்கோ பொருட்களை அனுப்பலாம். 90 93 61 67 தொடர்புக்கான இலக்கம் 66 16 84 14. இன்னொரு இலக்கம் 55 17 27 47. அதே போல் இன்னுமொரு இலக்கம் 50 53 79 39. இன்னுமொரு இலக்கம் 99 69 84 94. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பார்ந்த அனைத்து உறவுகளுக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாகட்டும். இன்றைய காலை பொழுது உங்கள் அனைவருக்கும் இனிய பொழுதாக அமைய எல்லாம் வல்லறிவனை பிரார்த்தித்தவனாக இன்றைக்கும் கோயத்துடைய பல முக்கியமான செய்திகளை பற்றி தான் பார்க்க போகிறோம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். தெரியாத நண்பர்களுக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், தொடர்ந்தும் சப்போர்ட் பண்ணுங்கள். கோயத்துடைய டினா மதிப்பு உள்ளதா பார்த்தலாம். இலங்கைக்கான ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 982 ரூபாய் 29% உள்ளது. இந்தியாவின் ரூபாயில் ஒரு தினாரின் மதிப்பு 286 ரூபாய் 10% உள்ளது. இது வந்து அல் முசைன் எக்ஸ்சேஞ்சுடைய அப்ளிகேஷன் ஆன்லைன் ரேட் ஆகும். அல் முசைன் எக்ஸ்சேஞ்ச் பல இடங்கள்லையுமே அவங்களுடைய பிரான்ச் இருக்குது. அதே மாதிரி ஜெமியாக்கள்லையும் மெஷின்கள் இருக்குது. உங்களுடைய படங்களை நீங்கள் எந்த நேரத்திலும் அனுப்பிக்கொள்ளலாம். கோயத்துடைய பல எக்ஸ்சேஞ்சுகள்லையுமே அக்கௌண்ட் நம்பரை மறைச்சிடுறாங்க. இதை பற்றியும் உங்களுக்கு தொடர்ந்துமே தெரிய தரது. நீங்கள் ஏதாவது ஒரு புதிய எக்ஸ்சேஞ்சுக்கு பழைய பற்றுச்சீட்டோட போகிறீங்களா இருந்தால் நிச்சயமாக அதில் அக்கௌண்ட் நம்பர் சரியாக இருக்கா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் எழுதிட்டு போனாலும் பிழை இல்லாத அக்கௌண்ட் நம்பர் எழுதிட்டு போங்க. ஏதாவது ஒரு நம்பர் பிழைத்தாலும் கூட உங்களுடைய பணம் நாட்டுக்கு போய் சேராது. அந்த பணத்தை திரும்ப பெறணுமா இருந்தாலும் ரொம்ப நாட்களாகும். மறுபடியும் கட்டணம் செலுத்த வரும். அதே போல் எக்ஸ்சேஞ்சுகளில் பணம் அனுப்பி முடித்ததும் மறக்காமல் பற்றுச்சீட்டை செக் பண்ணி பாருங்கள். எல்லா டீட்டெயில்ஸும் சரியாக இருக்குதான்னு. ஏன்னா நீங்கள் சரியான டீட்டெயில்ஸை கொடுத்துருந்தாலும் கூட எக்ஸ்சேஞ்சில் வேலை பார்க்குறவங்க பிளவுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி பலருக்குமே வந்து நடந்திருக்குது. நீங்களும் உங்களுடைய கஷ்டப்பட்டு சம்பாதிக்கக்கூடிய பணத்தை நல்ல எக்ஸ்சேஞ்சுகள் மூலம் அனுப்புங்க. எங்கே அதிகமான ரேட் கொடுக்குறாங்க அப்படின்றது தெரிந்தாலும் மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. குவைத்துடைய தங்க விலையை பார்த்தலாம். 1 கிராம் 18 கேரட் தங்கத்தின் விலை 30 தினார் 998 ஃபில்ஸ். 1 கிராம் 21 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 165 ஃபில்ஸ். 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 37 தினார் 901 ஃபில்ஸ். 1 கிராம் 24 கேரட் தூய தங்கத்தின் விலை 41 தினார் 331 ஃபில்ஸ். தங்க விலையின் ஆதிக்கம் தொடர்ந்தும் அதிகரிப்பு. இதோ டிக்கெட் புக் பண்ணினவங்களுக்கு கடைசியில் போகவும் முடியாது, வரவும் முடியாது. புதிய சட்டம். ஜிலிப்ஷோக் பகுதிகளில் 23 பேர் அதிரடியாக கைது. ஹவாலி பகுதிகளில் இன்றைக்கு தண்ணீர் தட்டுப்பாடு. மூச்சு விட முடியல, அந்த அளவுக்கு ஆபத்து நெருங்கிட்டு வருது. ஆட்டோமேட்டிக் சிஸ்டம். இனிமேல் தொழிலாளர்களுக்கு வேலை இல்லை. கல்வி அமைச்சரின் இந்த முடிவுக்கு நான் வரவேற்கிறேன். குவைத்தில் தொடர்ந்தும் அதிகரிக்கும் மீன் மற்றும் இறால்களின் விலை. காரணத்தோடு தான் களத்தில் இறங்கியிருக்காரு துருக்கி அதிபர். இதோ ஓமான் மற்றும் கத்தார் நோக்கியும் விஜயம். இதோ இத்தாலி பகுதிகள் பார்க்கலாம். அனைத்து தகவல்களையும் இத்தாலியின் ஒரு சில பகுதிகள், அதே மாதிரி ரொமேனியா, கோஸ்டாரிக்கா கடற்பரப்புகளில் இந்த 2-3 நாட்களுக்குள்ள தொடர்ந்தும் நில அதிர்வு பதிவாகி இருக்குது. ஒவ்வொரு பகுதிகளிலையும் மிகவும் ஆபத்தான சூழல்கள் தொடர்ந்து வருவதாக உலகளாவிய ரீதியில் தெரிவிச்சிருக்கிறாங்க புவியியல் ஆய்வாளர்கள். எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. இப்போது யூரோப்பியன் கண்ட்ரியில் இருந்து பிரிட்டன் வரைக்கும், பிரித்தானியா வரைக்கும் போயிருக்குது. அரபு நாடுகளுக்கும் அச்சத்தை ஏற்படுத்துது நில அதிர்வு. நிலத்தகடுகளின் விரிசல் தான் இது காரணம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஹவாலி பகுதிகளில் இன்றைய தினம் தண்ணீர் தட்டுப்பாடு நிலவும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த தட்டுப்பாடு மாலை வரைக்கும் தொடரலாம். சில நேரம் நாளை வெள்ளிக்கிழமை வரைக்கும் தொடர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிருக்காங்க. டெம்பரரியாக சில வாட்டர் பம்ப் சப்ளைகளில் சில குறைபாடுகள் இருப்பதாகவும் அதை நிவர்த்தி செய்து வரதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. யாரெல்லாம் டிக்கெட் புக் பண்ணினீங்க ஆன்லைனில்? இதோ தலைவலி வந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைட் பப்ளிக் அத்தாரிட்டி ஃபார் சிவில் ஏவியேஷன் இது வரைக்கும் கிட்டத்தட்ட 66 வயலேஷன்ஸ் பெனால்டிஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க டிக்கெட் ஆஃபீஸ்களுக்கு. குவைத் சிவில் விமான போக்குவரத்து பொது ஆணையகம் PACA சட்டங்கள் மற்றும் விதிமுறைகளை மீறியதற்கான பயண அலுவலகங்கள் மற்றும் ஒரு விமான நிறுவனத்திற்கு எதிராக 66 மீறல்கள், அபராதங்கள் மற்றும் அபராதங்களை விதித்துள்ளதாக புதன்கிழமை
தகவல் வெளியானது. விமான போக்குவரத்து துறையின் இயக்குநரகம் PACA-வின் புகார்கள் மற்றும் நடுவர் குழுவின் தலைவருமான அப்துல்லா அல் ராஜ்ஹி குவைத் நியூஸ் அத்தாரிட்டியிடம் பயண அலுவலகங்களால் சமூக ஊடக உரிமம் வழங்குவது தொடர்பான 58 மீறல்களை உள்ளடக்கியதாக கூறினார். கூடுதலாக டிக்கெட் விதிமுறைகளை மீறியதற்காக 8 பயண நிறுவனங்களுக்கு ஒரு விமான நிறுவனமும் அபராதம் விதிக்கப்பட்டதாகவும் தெரிவித்துள்ளார். 1987 ஆண்டின் 31ஆம் எண் ஆணை சட்டத்தின் பிரிவு 12ஐ மீறி அதிகாரப்பூர்வ ஒப்புதல் இல்லாமல் சிவில் விமான போக்குவரத்து வணிகத்தை நடத்தியதற்காக 2 நபர்கள் பொது வழக்கறிஞருக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளனர். சஹல் செயலி மூலம் சமர்ப்பிக்கப்பட்ட பயணி புகார்களை மதிப்பாய்வு செய்வதற்காகவும் கள ஆய்வுகள் மற்றும் மின்னணு கண்காணிப்பின் போது கண்டறியப்பட்ட மீறல்களுடன் குழு இந்த ஆண்டு தனது 10வது கூட்டத்தை கூட்டியது. கண்டறியப்பட்ட அனைத்து மீறல்களும் குவைத்தின் சிவில் விமான போக்குவரத்து சட்டங்கள் மற்றும் சுற்றறிக்கைகளின்படி சட்ட நடவடிக்கைக்கு உட்பட்டவை என்று அல் ராஹ்ஜி வலியுறுத்தி உள்ளார். இதனை அடுத்து ஆன்லைன் மூலம் அதே போல சோசியல் மீடியாக்கள் மூலம் விமான டிக்கெட்டுகளை பதிவு செய்வது அதே போல உரிமங்களை மீறி செயல்படுவது குறித்து விசாரணைகள் நடத்தப்பட்டு வருகின்றன. அதே போல பல ஆன்லைன் டிக்கெட்டுகள் மோசடி செய்வது தொடர்ந்து ஆன்லைன் டிக்கெட்டுகளை கேன்சல் செய்திருக்கிறதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க. உடனடியாக உங்களுடைய கையில் இருக்கக்கூடிய உங்களுடைய பயண டிக்கெட் நீங்கள் இப்போ ஒருவேளை நாட்டில் இருக்கிறீங்க, உங்களுக்கு ஆன்லைனில் புக் பண்ணியிருக்கிறாங்க கஃபீல், அதே போல் நீங்கள் இப்போ போகிறதுக்கு தயாராக இருக்கிறீங்க அப்படின்னா உடனடியாக உங்களுடைய பயண டிக்கெட்டை மறுபடியும் கஃபீல்கிட்ட சரி இல்லை நீங்கள் ஆன்லைனில் புக் பண்ணியிருந்தாலும் சரி உடனடியாக ரீசெக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ட்ராவல்ஸுக்கு நீங்கள் எங்கே டிக்கெட் புக் பண்ணினீங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி அல்லது உங்களுடைய டிக்கெட்டுக்குரிய விமான நிறுவனம் இப்போ ஜசீராவாக இருக்கலாம், அதே மாதிரி ஏலங்காவாக இருக்கலாம், இண்டிகோவாக இருக்கலாம், குவைட் ஏர்வேஸாக இருக்கலாம், எந்த ஒரு விமானத்தில் நீங்கள் டிக்கெட் புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த விமான கம்பெனியோடைய ஆன்லைன் பேஜில் போயும் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளலாம். அப்படி இல்லையா டிக்கெட் புக் பண்ணின அந்த ஆன்லைன் ஆஃபீஸுக்கு டைரெக்டாக நீங்கள் கால் பண்ணியும் கேட்டு கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. டிக்கெட் ஓகே கேன்சல் ஆகலை, எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்ற கன்ஃபர்மேஷனோட ஏர்போர்ட்டுக்கு போங்க. கல்வி அமைச்சரின் இந்த திட்டத்தை நான் வரவேற்கின்றேன். என்ன திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குவைத்துடைய கல்வி திட்டங்களில் குவைத்துடைய வரலாறு பயோகிராஃபி, குவைத்துடைய ஆரம்ப காலங்களை பற்றிய கல்விகள் தற்போது மொத்தமாக இல்லாமல் போயுள்ளது. முன்னாடி ஒரு காலத்தில் ஷேக் ஜாபர் என்ன பண்ணினார், அதுக்கு முன்னாடி உள்ள மன்னர் என்ன பண்ணார், குவைத்தில் ஒரு காலத்தில் தண்ணீருக்காக பவுசராக தண்ணீர் வரும்போது பக்கெட்டோடு நின்ன குவைத்திகளுடைய காலத்தை நம்மளுடைய குழந்தைகள் மறந்துட்டாங்க. அதெல்லாம் நிச்சயமாக நினைவுபடுத்தணும். உண்மையிலே அது ஒரு நல்ல விடயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போதைய குவைத்தி குடிமக்களுக்கு, அதாவது இளம் குவைத்தி சமுதாயத்துக்கு இந்த நாடு நல்ல ரிச்சாக இருக்கிறது மட்டும்தான் தெரியுது. ஆரம்ப காலத்து குவைத்தை நிறைய பேர் மறந்துட்டாங்க. ஆரம்பம் என்ன அப்படின்றதையே மறந்துட்டாங்க. இப்போ பிறந்திருக்கிற குவைத்தி குடிமக்கள்லாம் நம்ம ராஜாவாக தான் பிறந்தோம், ராஜாவாக தான் வாழ்கிறோம் அப்படின்ற மாதிரி வாழ்கிறாங்க. மனிதநேயம், மரியாதை, சில விடயங்களில் உண்மையிலேயே அவங்க இழந்துட்டாங்க. அதை கல்வியால் மட்டும்தான் திருப்பி கொடுக்க முடியும். والكورس الجاي راح يعرفون انجازاتهم، راح يعرفون ان الشيخ عبد الله السالم هو من اسس مجلس الامه، بس راح يكون بالفصل الثاني. ليش؟ لان هذا انجاز وليس سيره ذاتيه. راح يعرفون ان الشيخ جابر الاحمد هو اللي اسس اتحاد الجمعيات والقصر والامور هذه كلها. هذه كلها امور عيالنا ما يعرفونها، حتى ولدي وولدكم ما يعرفونها. ليش؟ لان ما درسوها. احنا درسنا تربيه وطنيه على ايامنا، بس الحين ما في شيء، او قبل ما تصير هذه المناهج ما في شيء، ما في هذا الولاء حق الكويت. احنا كويتيين قبل اي شيء. انا ولدي وولدكم يوصل عمره 10 سنين 11 سنه ما يعرف الكويت كانت الكوت، ما يعرفها. فقلت لهم لازم نعيد بناء الولاء الوطني حق ديرتنا. கடைசியில் குபுசுக்கும் மிசினா குபுசீராணி அதுக்கும் இப்போ மெஷின் வந்துடுச்சு. அது ஒரு பக்கம்னா இப்போ பாருங்கள், முபாரக் அல் கபீர் போர்ட்
இப்போ குவைத்துடைய முபாரக் அல் கபீர் துறைமுகம் வந்து சைனாவுடைய பங்களிப்பில் சைனாக்காரன் வந்தாலே நாசமாக போச்சுடா அப்படின்ற மாதிரி கூலி ஆட்களுக்கு இனி வேலையே இல்லை. கடைசியில் இந்த ஹார்பர்களில் லாரி ஓட்டுறவங்களுக்கும் இனி வேலை இல்லை. பாருங்கள், அனைத்துமே கண்டெய்னர் பாக்ஸ் மூமெண்ட் எல்லாமே யார் பண்ணுறா? ரொபோட்டிக் ட்ரெய்லர்கள் பண்ணுது. கண்டெய்னர் பாக்ஸுகளை ஏற்றி செல்கிற எல்லாமே பார்த்திங்கன்னா ரொபோட்டிக் வாகனங்கள். இதற்கு யாருமே ஓட்டுநர் தேவைப்படாது. கடைசியில் கொஞ்சம் காலம் போகும்போது தொழிலாளிக்கு இடம் இல்லை. بسم الله الرحمن الرحيم. السلام عليكم. اليوم يوم الثلاثاء، احنا بالرياض حي الجنادرية، وهذا الخبز الفول اوتوماتيك جاي تشوفونه ما شاء الله. هذا وجه الخبز وهذا قفاه بدون دخالة اليد، استواء كامل. ذراع عالي واطول التكنولوجيا. هذا وجه الخبز وهذا قفا الخبز ذهبي ما شاء الله. எக்குத்தப்பாக ஓடிய பஸ் ஓட்டுநர். பஸ் சாரதி ஒருவரின் வேகத்தால் 2 போலீஸ் அதிகாரிகள் காயம். 23 வெளிநாட்டவர்கள் கைது செய்து நாடு கடத்தப்பட உள்ளனர். ஜிலேப் ஷோக் பகுதிகளில் தொடர்ந்தும் சோதனை. பல பகுதிகள்லையுமே பாருங்கள், ஜன்னலால் கூட அதிகாரிகள் உள்ள உடச்சிக்கிட்டு நுழைகிறாங்க. ரொம்ப கஷ்டம் மக்களே. சட்டவிரோதமான செயல்பாடுகள் எங்கே நடந்தாலும் பாருங்கள், ஓடுறாங்க, தெரிச்சு ஓடுறாங்க, தப்பிச்சு ட்ரோன் மூலம் விரட்டி பிடிக்கிறாங்க. எங்கே தப்பி ஓடி ஒளிஞ்சாலும், எந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஒளிஞ்சாலும், எந்த ரோட்டில் ஓடினாலும், அந்த சந்தில் போகிறான், இந்த சந்தில் போகிறான், பிடிங்கடா மடக்கி அப்படின்ற மாதிரி ட்ரோன் மூலம் மேலே வானத்தில் ட்ரோனை பறக்க வச்சு செக்இன் பண்ணுறாங்க. பல கடைகள், கேரேஜ்கள், ஸ்டோர்கள் எல்லா இடங்கள்லையும் ஃபுல்லாகவே சோதனை பண்ணுறாங்க. தட்டி தூக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்கள், மேலே ட்ரோனை பறக்க விட்டு தேடி பிடிக்கிறாங்க. தயவு செய்து கவனம் அன்பார்ந்த உறவுகளே. சட்ட விதிமீறல்களை மட்டும் இந்த நாட்டில் இனிமேல் மீறாதீங்க. இதோ இனி வரும் காலங்களில் நம்மளாம் மீனை நினச்சி கூட பார்க்க முடியாது போல் இந்த நாட்டில். அந்த அளவுக்கு மீனுடைய விலை, இறாலாக இருக்கட்டும், மீனாக இருக்கட்டும், ஷ்ரிம்போடைய விலையெல்லாம் எக்குத்தப்பாக ஏறிக்கிட்டு இருக்குது. குளிர்காலம் வந்தால் இன்னும் அதிகரிக்கும். اليوم 22/10/2025 دوربين الكبيرة. بسم الله ما شاء الله. ده فريش ودم منعيرة. دي طلعة 55 المنعيرة، ودي طلعة 75. كلها حجم كبير، المنعيرة كلها حجم واحد. بسم الله ما شاء الله. اليوم 22/10/2025. دي الميدا الدرجة الأولى الفريش العماني اللي تتباع كويتي. حلو ده يعني حلو. ودي الدرجة الثانية اللي عينها حمراء. دي بدينار ونص الكيلو، ونص سلة ب15، ودي النص سلة ب25. جودة عالية. ده حلوة في الأكل. دي اللي بيبقى كويس. பயப்புள்ள திட்டத்தோடு தான்ப்பா உள்ளே வந்திருக்குது அப்படின்ற மாதிரி. இதோ துபாய்க்கு கத்தாருக்கும் ஒமானுக்கும் இப்போதைக்கு விஜயம் செஞ்சுருக்காரு. குவைத்துக்கும் வந்துட்டு போயிட்டாரு துருக்கி அதிபர் எர்தகன். என்ன கொண்டு வந்திருக்காரு தெரியுமா? TOGG தோக் அப்படின்ற மாதிரி ஒரு எலக்ட்ரிக் காரை இப்போ துருக்கி உருவாக்கியிருக்கிறாங்க. இந்த காரை ஒவ்வொரு அரபு நாட்டு தலைவர்களுக்கும், முதலாவதாக குவைத்துக்கு வந்தார், குவைத் மன்னருக்கு ஒப்படைச்சிட்டு இப்போ எல்லா நாட்டு மன்னர்களுக்கும் ஆளுக்கு ஒரு காரை பரிசாக கொடுத்துருக்காரு. செக் பண்ணி பாருங்கள், நாங்கள் எலக்ட்ரிக் காரை உருவாக்கியிருக்கிறோம், இந்த காரை டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம் உங்கள் நாட்டுக்குள்ளேயும் அப்படின்ற மாதிரி வேறு லெவலில் பிஸ்னஸ் டீலை போடுறதுக்கு தான் வந்திருக்கிறாரு. பக்காவாக அதையும் ரெடி பண்ணிகிட்டு இருக்கிறாரு.
ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? இதோ உங்களுக்கு இன்னும் ஒரு சூப்பரான ஆஃபர் கொண்டு வந்திருக்கிறோம். 4 பீஸ் வெறும் 7 தினார். அதாவது குவாலிட்டியான நல்ல ஸ்பேஸ் இருக்கக்கூடிய மாதிரி, நல்ல இடவசதியே இருக்கக்கூடிய மாதிரி 2 ஹேண்ட்பேக்கும் அதே மாதிரியே 2 பர்ஸும் வந்து உங்களுக்கு வெறும் 7 தினாருக்கு குவைத்தில் எங்கே இருந்தாலும் ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். 90 97 0082க்கு அழைப்பு விடுங்க. ஹாய் காய்ஸ், இன்றைக்கி நாங்கள் எங்கே வந்திக்கிறோம் தாத்தா? எங்கே வந்திக்கிறோம்? சல்வா கத்தா 5க்கு. நீங்கள் எப்போ ஆர்டர் பண்ணீங்க எங்கள்கிட்ட? முந்தநாத்து. உங்களோட பில்லை கொஞ்சம் கஸ்டமருக்கு எல்லாம் காட்டுங்க, எல்லாம் பார்க்குறாங்க, கொஞ்சம் காட்டுங்க. எவ்வளோக்கு சாமான் வாங்கிக்கிறீங்க? 137 கேடிக்கு சாமான். இந்த தாத்தோட பில் தாத்தா, எங்களோட சேவிஸ் எப்படின்னு கொஞ்சம் எல்லாருக்கும் சொல்லுவாங்க. நாங்கள் கூட்டிகிட்டு வந்து நல்லா எல்லோரும் அங்கே காருக்கு சாமான் போடுறதுக்கு வாங்கிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்ல சேவை செய்கிறாங்க. ஆர்டர் கொடுத்தேன், நான் இன்னைக்கு சாமான் கொண்டு வந்து தந்துட்டாங்க எனக்கு காருக்கு போட. நீங்கள் கேட்ட சாமான் எல்லாமே இருந்துச்சா? எல்லா சாமானும் இருந்துச்சு, நான் போட்ட சாமான் அவ்வளோ இருந்துச்சு. இதுதான், தேங்க்யூ அக்கா. இதுதான் அவங்க அந்த தாத்தா ஆர்டர் பண்ணது. சாக்லேட்லேருந்து டொஃபி எல்லாமே எங்கள்கிட்ட இருக்குது. அவங்களுக்கு தேவையான சாமான் வெறும் 20 கேடிக்கு மேலே நீங்கள் ஆர்டர் பண்ணாலே நம்ம அவங்களுக்கு ஃப்ரீ டெலிவரி பண்ணி தருவோம். நீங்களும் கால் பண்ணலாம், ஸ்க்ரீனில் நம்பரை போட்டேன். ஓகே, இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ தாத்தா. ஓகே, பாய்.